ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சோப் என்னென்னா சந்தன சோப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சந்தன சோப்பில் என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோடை காலத்தில் சர்மம் குளிர்ச்சியாக இருக்க இந்த சாண்டல் சோப் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தனத்தில் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு இருக்குது. அதனால் சர்ம எரிச்சல், அரிப்பு, காயம் இது எல்லாத்தையும் குணப்படுத்துகிற தன்மை இந்த சந்தன சோப்பில் இருக்குது. வாங்க இப்போ சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சந்தன சோப் செய்கிறதுக்கு சந்தன பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது கூட ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் ஊற்றி, அதுக்கப்புறமா ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சோப் பேஸில் சேர்த்தோம்னா அது கட்டி கட்டியாக நின்றுக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே வச்சுக்கலாம். இப்போ கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறது கோட் மில்க் சோப் பேஸ், ஆட்டுப்பாலில் செஞ்ச ஒரு சோப் பேஸ் தான் அது. இதையும் சந்தன சோப்பு இதில் செய்யும்போது நம்ம ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நல்லா பளபளப்பாகிறதுக்கு இந்த கோட் மில்க் சோப் பேஸ் உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் மில்க் சோப் பேஸ் நம்ம இதில் ஆட் பண்ணுறதுனால எல்லா வகையான ஸ்கின்னுக்கும் நம்ம இந்த சோப்பை பயன்படுத்தலாம். இப்போ சோப் பேஸ் கட் பண்ணதை நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோப் பேஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதை எடுத்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சந்தன பவுடர் பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம வாசனைக்காக பர்ஃப்யூம் இதில் ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சந்தன சோப் சர்ம தொற்று எதையும் நம்ம கிட்ட அண்ட விடாமல் சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த சோப் பயன்படுது. சந்தன சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுனால சர்மம் சந்தனத்தை போன்று பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சோப் மோல்டில் தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப்பு அதில் நம்ம ஊற்றிடலாம். இது ஒரு 5 to 6 hour அப்படியே வெளியில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், சோப்பு வந்துச்சு. இந்த சோப்பு இறந்த செல்களை தடுத்து சருமம் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு மற்றும் சருமம் பொலிவுடன் இருக்கிறதுக்கும் இந்த சோப் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது மருக்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் முகப்பரை நீக்கிறதுக்கும் இந்த சோப் உதவி பண்ணுது. இந்த சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.